பணம் பண்ணுற தொழிலெலாம் செஞ்சாருன்னா அவருக்கு சரி வராது. அப்போ அவர் வந்து என்ன அவருக்கு அட்வைஸ் பண்ணது என்னன்னா, நீங்கள் ஒரு ஜெம்ஸ் மாதிரி தொழில் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அது மாதிரி ஜெம்ஸ் தொழில் அது வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு கேது சம்மந்தப்பட்ட தொழில் செய்யும்போது இப்போ சிறப்பாக இருக்கார். இப்போ நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபூதங்களால் வந்தது. ராசி கட்டமும் பஞ்சபூத தத்துவத்தில் தான் இருக்குது. ஸோ அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் உள்ளது. நம்ம ஓரளவுக்கு அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இதுவும் சரியாயிடும். இந்த நாளும் வந்து ஒவ்வொரு ஜாதகருக்கும் இப்போ நம்ம உட்கார்ற ஒரு சேருக்கு எப்படி 4 கால் இருக்கும் அந்த மாதிரி அந்த ஜாதகருக்கு அவங்க வந்து எந்த காலத்துலேயும் கீழே விழாமல் பார்த்துக்கிறது இந்த 4 கிரகம் தான். அப்போ சுக்கிரன் அப்படின்னா சுக்கிரன்லாம் யார்? பெண்கள், மனைவி, அப்போ மூத்த மகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பயணங்கள், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சிறப்பாக அமையும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொழிலை பற்றி கேட்டிங்க. தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா சனி என்கின்ற கிரகம் நாடி பிரகாரம் அடுத்து எந்த கிரகத்தை தொடுதோ அந்த தொழிலை அவர் எடுத்தாருன்னா அவருக்கு தொழில் சிறப்பாக இருக்கும். இப்போ என்கிட்ட ஒரு கிளைண்ட் வர்றாரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா பல தொழில் பண்ணியிருக்காரு. இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காரு, வட்டிக்கு விடுற தொழில் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் வந்து ரியல் எஸ்டேட் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லீஸு ரெண்டல் அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனாலும் அவருக்கு தொழில் வரலை. என்ன காரணம் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் சனிக்கு அடுத்து கேதுவை தொடுது. கேதுன்றது ஒரு ஆன்மீக கிரகம். அப்போ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பணம் பண்ணுற தொழிலெலாம் செஞ்சாருன்னா அவருக்கு சரி வராது. ஓகே. அப்போ அவர் வந்து என்ன அவருக்கு அட்வைஸ் பண்ணது என்னன்னா, நீங்கள் ஒரு ஜெம்ஸ் மாதிரி தொழில் நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அது மாதிரி ஜெம்ஸ் தொழில் அது வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு கேது சம்மந்தப்பட்ட தொழில் செய்யும்போது இப்போ சிறப்பாக இருக்கார். அப்போ அந்த சனி வந்து அடுத்து எந்த கிரகத்தை தொடுது அதை பொறுத்து தான் நம்ம வந்து தொழிலை வந்து நிர்ணயம் பண்ணலாம். இப்போ தப்பான தொழில் இப்போ உங்களுக்கு ஜாதகத்துக்கு செட் ஆகாத ஒரு தொழில் பண்ணும்போது உங்ககிட்ட ஜாதகத்தை எடுத்துகிட்டு வரும்போது இந்த தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கைடன்ஸ் வந்து நீங்கள் கொடுப்பீங்க. ஓகே. இப்போ நிறைய பேருக்கு இப்போ வந்து இந்த சுகர், பிபி அப்படிங்கிற ஜெனட்டிக்கான ஒரு பிரச்சனைலாம் இருக்குல்ல, இது வந்து ஒவ்வொரு தலைமுறைக்குமே கடந்துட்டே போயிட்டுருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் இந்த விஷயம் வந்து இப்போ வந்து நிறைய பேருக்கு காமனாக இருக்குது, இருந்தாலும் இவங்களுக்கு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஜாதக அமைப்பு எப்படி இருக்கு? இப்போம்மா சுகர், பிபியை விடலாம் இப்போ ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம் தான் பெருசாக இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த சுக்கிரன் அதான் ஹார்மோனுக்கு உண்டான கிரகம் வந்து சுக்கிரன். அந்த சுக்கிரன் வந்து கேது சாரம் வாங்கிட்டா அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா வந்து ஹார்மோன் வந்து குறைஞ்சிடுது. அதனால் அவங்களுக்கு மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்லாம் வருது. யூஎஸ்லேருந்து ஒரு கிளைண்ட் வந்துருக்கார். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 16 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா குழந்தைங்களுடைய மெடிக்கல் ரெக்கார்டை கொடுக்க மாட்டாங்க. அவர் கன்சல்டன்சிக்கு வந்தார், அஸ்ட்ரோ கன்சல்டன்சி. என்ன சார் அப்படின்னா ஆரோஸ்கோப் கொடுத்தார். கொடுத்தோடனே நான் வந்து நான் பார்த்து சொல்கிறேங்க, என் பொண்ணுக்கு ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் சார் அப்படின்னார். இருங்க நான் பார்த்து சொல்கிறேன் இருங்க, அதுக்கு தானே நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா. அப்போ எடுத்து என்ன பண்ணான்னா பெண் அப்படின்னாலே சுக்கிரனை தான் பார்க்கணும் முதல்ல. சுக்கிரன் வந்து என்ன சாரம் வாங்கியிருக்கு, மிதுன ராசியில் திருவாதிரை சாரம். மிதுனன்றது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டைப்படை ராசி. அந்த ரெட்டைப்படை ராசியில் அது வாங்கின சாரம் வந்து ராகுவுடைய சாரம். ராகு என்பது என்னன்னா பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு கிரகம். இப்போ சுக்கிரன் அந்த இடத்துல இருக்கு. அப்போது இந்த பொண்ணுக்கு ஒரு யூகமாக நான் சொன்னது ஒரு ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு சொன்னேன். ஆமாம் சார், பொண்ணுக்கு கொஞ்சம் மீசை வளருது அப்படின்னார். இந்த மாதிரி ஹார்மோனல் இஷ்யூ இருக்குன்னார். அதே போல் இன்னொரு பெண்ணுக்கு என்ன சொல்கிறாருன்னா இன்னொரு பெண்ணுடைய ஜாதகம் கொடுத்தாரு. பெரிய பொண்ணு, இது சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணுடைய ஜாதகம் கொடுத்தாரு. அதுக்கு நான் அதே மாதிரி தான் சொன்னேன். இதுங்க நானாக சொல்கிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரனும் கேது சாரம் அதாவது மகம் சாரம் வாங்கியிருக்கு. இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக மென்சுரல் இல்லை. இப்போ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நம்ம ரொம்ப சுலபமாக வந்து நாடி முறையில் வந்து கண்டுபிடிக்கலாம். அதே போல் என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர், அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கேது வந்து கன்னியில் இருக்கார், சுக்கிரன் வந்து மகரத்தில் இருக்கார். திரிகோணத்து சம்பந்தம் வரும்போது சுக்கிரன் கேது, சுக்கிரன்றது வந்து ஆண்களுக்கு சுக்கிலம் அப்படின்னுவாங்க. அது வந்து கேதுவோட சம்மந்தப்படும்போது குறையுது. அவருடைய கொஸ்டின் தாங்க, எனக்கு குழந்தை பிறக்குமா? 200% பிறக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஐவிஎஃப் பண்ணிருக்கீங்க. இப்போ ஐவிஎஃப் பண்ணி தான் அவருக்கு குழந்தை பிறகு. ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம நாடியில் வந்து சுலபமாக கண்டுபிடிக்கும்.
இப்போ வந்து ஒரு பெரிய இப்போ நோய் இருக்கு. அவங்களுக்கு தீர்க்க முடியாத ஒரு நோய் இருக்கும்போது, இப்போ நெறைய வைத்திய முறைகள் இருக்கு இல்லையா சார்? இப்போ வந்து இந்த வைத்திய முறையில நீங்க போகும்போது, உங்களுக்கு வந்து நிவர்த்தி பண்ண முடியும். அப்படி எதுனா உங்களால சரியான கைடன்ஸ் குடுக்க அது எடுத்து நம்ம சொல்லலாமா? அதாவது இப்போ எக்ஸ்ரே எடுத்து, ஸ்கேன் எடுத்து தான் சொல்லணும்னு இல்ல. நம்ம ஜாதகம் பார்க்கும்போதே தெரியும். அதுக்குண்டான பரிகாரங்கள், அதாவது பரிகாரங்கள்னா என்ன மாரி அவங்க இப்போ வந்து குழந்தை பிறக்கலன்னு சொல்லியே வராங்க. பெண்கள் குழந்தை பிறக்கல அப்படின்னு சொல்லி வரும்போது, அவங்களுக்கே நம்ம நெறைய கவுன்சிலிங் குடுக்குறோம். மெயினா வந்து காளான் சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அ பெட் யூஸ் பண்ணக்கூடாது. கீழ வெறுந்தரையில தான் படுக்கணும். அந்த மண்ணோட ஒரு டச் அப் ஆகணும். இந்த மாரியெல்லாம் இருந்ததுன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நேச்சராவே அந்த இது பண்ணும். இப்போ நம்ம உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சபூதங்களால் ஆனது. ராசி கட்டமும் பஞ்சபூத தத்துவத்தில தான் இருக்கு. ஸோ அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் உள்ளது. நம்ம ஓரளவுக்கு அத சரி பண்ணிட்டோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இதுவும் சரியாயிடும். ம். இப்போ வந்து நெறைய பேருக்கு வந்து இப்ப சொந்த வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். சில பேர் வந்து நிலம் வாங்கி அவங்க வீடு கட்டுவாங்க. சில பேர் வந்து வீடாவே வாங்குவாங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து உங்ககிட்ட வரக்கூடிய ஒருத்தவங்க வந்து நாங்க இப்ப சொந்த வீடு வாங்கலாமா? இல்ல ஃப்ளாட் வாங்கலாமா? அப்படின்னு கேட்கும்போது, அத உங்களால கைடன்ஸ் குடுக்க முடியும். அது குடுக்கலாம். அது வந்து அவங்கவங்க ஜாதகத்தில சுக்கிரன் எங்க இருக்காருன்னு பார்த்து, அது நல்ல நிலைமையில இருந்தா, அது வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது கடன் மூலமா வாங்குறாங்களா? இல்ல சொந்த பணத்த போட்டு வாங்குறாங்களா? இல்ல வங்கி கடன்ல போய் வாங்குறாங்களான்றதெல்லாம் அவங்கவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்த வச்சு தான் நம்ம சொல்லலாம். ஆனா அவங்களுக்கு நம்ம கைடன்ஸ் குடுக்கலாம். கரெக்ட். இப்போ ஒரு குழந்தை வந்து படிப்பு முடிச்சுட்டாங்க, ஸ்கூலிங் முடிச்சுட்டாங்க. இப்ப அடுத்து வந்து ஹையர் ஸ்டடீஸ் என்ன பண்ணணும்? அப்படின்னு கேட்கும்போதும், இந்த இந்த ஜாதகக்காரங்களுக்கு இந்த படிப்பு கரெக்ட்டா இருக்கும். அப்படிங்கிறத உங்களால சொல்லி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கா? அந்த மாரி இருக்குமா. அதாவது வந்து இதுக்கும் வந்து நம்ம வந்து தொழிலுக்கு எப்படி பார்க்குறோமோ, அதே மாரி அந்த குழந்தையுடைய ஜாதகத்தில சனி அடுத்து யார தொடுது? அப்படின்னு வந்து நம்ம பார்த்து சொல்லலாம். உதாரணம் என் குழந்தைக்கே நான் அதுதான் சொன்னேன். 8வது படிக்கும்போது நான் வந்து ஜோதிடம் படிக்க ஆரம்பிச்சேன். அப்ப வந்து என் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிம்மத்தில சனி, அடுத்து தொடுறது சிம்மத்தில இருக்கிற கேதுவ தொடுது. இப்ப சனி, கேதுனா சட்டம் படிக்கணும் அப்படின்றது சட்டம் படிச்சா நல்லாருக்கும். அதனால நான் என்ன பண்ணேன்னா, அந்த மாரி 8வது படிக்கும்போது நான் சொல்லிட்டேன். நீங்க சட்டம் தான் படிக்கணும். இப்ப சட்டம் தான் படிச்சுட்டு இருக்கேன். ஓகே, ஓகே. அதேபோல இன்ஜினியர் படிக்கணுன்ற சில ஜாதகம் இன்ஜினியர். அதே மாரி வந்து நீட் எக்ஸாம் எழுதி, அதில வந்து ஃபெயில் ஆயிட்டு வந்துருவாங்க. அப்ப பேரன்ட்ஸ் கன்சல்டிங் வருவாங்க. இந்த மாரி இவ்வளோ ரூபா பணம் கட்டணும். நீட்ல வந்து குழந்தை வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. அடுத்த தடவ நம்ம வந்து நீட்ல சேர்க்கலாமா வேணாமான்னு சொல்லி கேட்டு வருவாங்க. அப்ப அவங்களுடைய ஜாதக அமைப்புகள வச்சு டாக்டர் ஆவறதுக்குன்னா சில கிரக அமைப்புகள் இருக்கு. அந்த கிரக அமைப்புகள வச்சு இந்த குழந்தை வந்து பாஸ் ஆகும்னு சொல்லி அந்த மாரி 2 பேர் பாஸ் ஓ! நீட்டுக்கும் பாஸ் ஆயிருக்காங்க. இப்போ 4வது வருஷமா நான் படிச்சுட்டு இப்ப யுபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுறவங்களுக்கும் இதே மாதிரி. அதே மாரி எல்லாமே அந்த கிரகங்கள வச்சு நம்ம பலன் சொல்லலாம். சரி, இப்போ 9 கிரகங்கள்ல வந்து முக்கியமான கிரகங்கள் ஒவ்வொரு ராசி, ஒவ்வொரு ஜாதகக்காரங்களுக்கும் அது எப்படி மாறுபடுது? இப்ப பார்த்தீங்கன்னா 9 கிரகம் இருக்கு. ம். சூரியன் முதல் கேது வரை இருக்கு. ஒவ்வொரு ஜாதகருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள் ரொம்ப முக்கியம். சரி. என்ன 4 கிரகங்கள் முக்கியம்னா, முதல்ல நம்ம வந்து ஒரு உயிர் ஜனனம் எடுத்து வந்திருக்கு. அது யாருன்னா நம்ம லக்னம். அப்ப நம்ம லக்னத்துக்கு சாரம் கொடுத்த கிரகம் ஒண்ணு இருக்கும். அப்புறம் நம்ம உயிர், உயிருக்கு அப்புறம் என்னது? உடல். அந்த உடலுக்கு சாரம் கொடுத்த உடல் என்பது ஜாதகத்தில என்ன சொல்லுவாங்க? சந்திரன். ஆமா, அந்த சந்திரனுக்கு சாரம் கொடுத்த கிரகம் ஒண்ணு இருக்கும். அது 2வது. 3வது யோகாதிபதின்னுவாங்க. ஒரு லக்னத்துக்கு எந்த லக்னமா இருந்தாலும் 9 குடையவன் யோகாதிபதின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 4வது யோகின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இந்த 4ம் வந்து ஒவ்வொரு ஜாதகருக்கும் இப்ப நம்ம உட்கார்ற ஒரு சேருக்கு எப்படி 4 கால் இருக்கோ, அந்த மாரி அந்த ஜாதகருக்கு அவங்க வந்து எந்த காலத்திலயும் கீழ விழாம பார்த்துக்கிறது இந்த 4 கிரகம் தான். இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ ஒருத்தர் வந்து கும்ப லக்னம். லக்ன புள்ளி வந்து சதயத்தில விழுதுன்னு வச்சுக்கங்க. அப்போ அவருக்கு யார் அந்த லக்னத்துக்கு உயிர் குடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சதய நட்சத்திரம். அதோடைய பேர் என்ன? சதய நட்சத்திரத்துடைய கிரகம் என்னன்னா ராகு. இப்போ ஒரு ஜாதகர், நான் நெறைய ஜாதகம் பார்த்ததில்ல. ஒரு அனாலிசிஸ்ல சொல்றேன். ஒரு ஜாதகர் ஏரியில மற்ற மாணவர்களோட வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஒரு சவாரி போறாரு. தவறி விழுந்துறாரு. அப்ப அவர வந்து அங்க காப்பாத்துறது யாருன்னா, நாகராஜன்னு ஒருத்தர் காப்பாத்துறாரு. சாதாரணமா நாகராஜனுக்கும் இந்த ராகுக்கும் என்ன சம்பந்தம்? அப்படின்னு நமக்கு தெரியும். அப்ப நாகம்னா ராகு. அப்போ ஒரு இடத்துல வந்து காப்பாத்துறாரா? அப்புறம் சந்திரனுக்கு சாரம் கொடுத்தாரு. இப்ப சந்திரன் வந்து
ஒரு கிரகத்துடைய சாரம் வாங்கியிருக்கோம். உதாரணத்துக்கு குருவுடைய சாரம் வாங்கியிருக்குன்னு வச்சுக்கங்க. புரட்டாதி. அப்ப என்ன பண்ணணும்னா, அந்த குரு சம்பந்தப்பட்டவர்கள், அந்த குரு காரகத்துவத்தை கொண்டவர்கள், குரு பெயர் கொண்டவர்கள். இப்படி இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதகருக்கு ஏதாவது ஒரு காலகட்டத்தில ஒரு உதவிகள் வந்து செய்து கொண்டே வருவாங்க. அவர்களால வந்து என்னைக்குமே நன்மை கிடைக்கும். சரி, இதே கும்பலக்னம். கும்பலக்னத்துக்கு 9 குடையவன் யாரு? சுக்கிரன். அவர் தான் யோகாதிபதி. அப்ப சுக்கிரன் அப்படின்னா, சுக்கிரன்லாம் யாரு? பெண்கள், அ மனைவி, அப்ப மூத்த மகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பயணங்கள். இதெல்லாம் வந்து அவங்களுக்கு சிறப்பா அமையும். 4வது யோகி. ஒரு குறிப்பிட்ட லக்னத்துக்கு ஒரு யோகி இருக்காருன்னு வச்சுக்கங்க. அவருக்கு அது யோகிக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கும். உதாரணத்துக்கு மூலம்னு வச்சுக்கங்க. அதனுடைய கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா கேது. அப்போ கேது பெயர் கொண்டவர்கள். கேது காரகத்துவத்தில இருக்கும். உதாரணத்துக்கு கேதுவுடைய ஒரு காரகத்துவம் யாருன்னா விதவை. விதவையா இருக்கிறவங்க கேதுவுடைய ஒரு அம்சம். பிள்ளையாரு, கோயில் அப்படின்றது ஒரு கேதுவுடைய அம்சம். ஸோ இந்த மாரி அம்சத்தில இருக்கிறவங்கலாம் ஜாதகருக்கு ஏதோ ஒரு வகையில அவங்க அ நலம் குடுப்பார்கள். அப்ப ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க ஜாதகத்தில அந்த 4 கிரகங்கள பார்த்துக்கிறது ரொம்ப சிறப்பு. அத கைவிடாம அவங்கள காப்பாத்தும் எல்லா சூழ்நிலையும். இப்ப 4ம் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஒரு அஸ்ட்ராலஜர்ட்ட அணுகி தான் அந்த கைடன்ஸ். அது பார்த்துக்கலாம். இல்ல அவங்க ஜாதக நோட்ட எடுத்தாலே லக்னத்துக்கு சாரம் குடுத்தவர், சந்திரனுக்கு சாரம் குடுத்தவர், அந்த லக்னத்துக்கு 9 கூடையவர்னு எழுதியிருப்பாங்க. அது ஈஸியா அவங்க எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரியே வந்து ஜாதகக்காரங்களுக்கு நட்பு, பகை அப்படின்னு இருக்கு இல்லையா சார்? அத பத்தி அது ரொம்ப அதாவது வந்து இந்த பஞ்சபூத தத்துவத்தில ரொம்ப சிறப்பா சொல்லியது இந்த நட்பு, பகைனா பெருசா எல்லாம் குழப்பிக்கிறாங்க. இப்ப வந்து நட்பு, பகை இந்த கிரகங்கள வரிசைப்படுத்தும்போது, சூரியனுக்கு சனி பகை அப்படின்றாங்க. ஓகே. பொதுவா சூரியன்னா என்ன? சூரியன்னா வந்து ஒரு வெப்பமான கிரகம். சனினா குளுமை அவ்வளோதான். ஒரு ஹீட்டுக்கும், ஒரு கோல்டுக்கும் ஒத்துக்குமா? 2க்கும் ஒத்துக்காது. இப்போ இன்னொரு உதாரணம் சொல்றேன். சுக்கிரன் அதுவும் ஒரு குளுமையான கிரகம். இப்ப சூரியனுக்கும், சுக்கிரனுக்கும் ஒத்துக்குமா? ஒத்துக்காது. கிடையாது. ஆனா சுக்கிரனுக்கும், சனிக்கும் ஒத்துக்கும். ம். ஏன்னா அதுவும் குளுமையான கிரகம், ம். இதுவும் குளுமையான கிரகம். இன்னொரு உதாரணம் சொல்லலாம். ஒரு மல்லிகைப்பூ வாங்கி நம்ம வந்து வெயில்ல வச்சோம்னா, வாடி. அது வாடி போயிடும். ஆனால் அதே மல்லிகைப்பூவ நம்ம ஒரு ஏசி இதுலயோ, இல்ல ஒரு ஃப்ரிட்ஜ்ல வச்சோம்னா, அது அப்படியே இருக்கும். இது போடலாம். அதோட இன்னும் சுலபமா சொல்லணும்னா, இப்ப இருக்கிற நெறைய பெண்கள் வந்து நான் ரேசிசமா சொல்றேன்னு நெனைக்காதீங்க. அழகான பெண்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கருப்பா இருக்க பையன பார்த்து கட்டிக்குவாங்க. அது பார்த்துருக்கீங்களா? அதுக்கு என்ன காரணம்? கருப்பு அழகுன்னு இல்ல. சுக்கிரன் வந்து அழகா இருக்கும். அதுக்கு பிடிக்கிறது யாருன்னா, சனிய தான் பிடிக்கும். ஓ! கருப்ப தான் பிடிக்கும். ஸோ அந்த மாரி இந்த கிரகம் வந்து இந்த அமைப்புகள ஈஸியா நம்ம புரிஞ்சுக்குவோம். அப்ப அந்த நட்பான கிரகங்கள நம்ம இந்த மாரி வகைப்படுத்திக்கிட்டோம்னா, அத நம்ம பயன்படுத்தினாலே போதும். நல்லது நடக்கும்.